அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தாழ்மை என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஒரு மனிதனிடத்தில் தாழ்மை, பொறுமை, அன்பு இவை இருந்துட்டுன்னு வைங்களேன், ஆண்டவர் உங்களை எங்கேயோ ஒரு உயர்வான இடத்துல கட்டாயம் கொண்டு வச்சுருவாங்க. இன்றைய நாட்களில் அதுதான் பார்க்க முடியறதில்லை. சாந்த குணம் யாருக்கிட்டையும் பார்க்க முடியறதில்லை. பொறுமை யார்கிட்டையும் பார்க்க முடியறது இல்லை. அன்பு யார்கிட்டையும் பார்க்க முடியறது இல்லை. தாழ்மை முக்கியமாக யாரிடத்திலும் பார்க்க முடியல. கிறிஸ்தவர்களிடத்தில் முக்கியமாக பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மை கட்டாயம் இருக்கணும். இந்த உலகத்தை வானத்தையும் பூமியும் சர்வ அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த படைத்த அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குகிற பொழுது, படைக்கிற பொழுது செல்ல பிள்ளையா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மடியில் இருக்கார். அவரை வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் படைக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை காக்க முடியாது பூமிக்கு அனுப்புனாங்க. பூமியில் மரியாதையோட வயிற்றில் பிறந்து அவங்க வளர்ந்து நமக்காக அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும்னு பூமிக்கு வந்தாங்க. அப்போ கூட பாருங்கள், அவங்களுடைய சீஷர்களுடைய கால்களை ஏசப்பா கழுவி காமிக்கிறார். நான் உங்களுடைய கால்களை கழுவுறது உண்டானால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருவர் காலை நீங்களும் கழுவ வேண்டும். தாழ்மையை அடையாளமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ உலகத்தை படைத்த ஆண்டவர் அவருடைய ஒரே பேரான செல்லகுமாரனை பூமிக்கு அனுப்பி தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். நாமும் இந்த நாட்களில் தாழ்மையை வஸ்திரம் போல, சட்டையை போல, பேண்ட்டை போல, வேஷ்டியை போல அணிந்து கொள்வோம். அதில் உறுதியாக இருப்போம். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்போம். ஆமென். அல்லேலூயா.